எமது 259வது மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சி தொடரிலே இரண்டாவதாக புனித மதீனா முனவரா ஹுத்பாவை நிகழ்த்திருந்தார் ஹத்தீப் ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக். ஹுத்பாவின் தலைப்பு குர்ஆனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மகத்தான கண்ணியமான ஒரு வசனம் ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக அந்த தலைப்பில் ஹுத்பாவை நிகழ்த்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய புகழை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, குர்ஆனில் ஒரு மகத்தான ஒரு ஆயத்து இருக்கிறது. அதுதான் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்று ஆரம்பித்து வஹுவல் அலியுல் அதீம் என்று அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய திருநாமத்தில் முடிவடையக்கூடிய ஒரு அற்புதமான அழகான ஆழமான ஒரு வசனம் சூரத் பக்ராவுடைய 155வது வசனமாகும். யார் அதை ஓதுவாரோ கெடுதிகளை விட்டு பாதுகாக்கப்படுவார், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாக்கப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரில் செய்தி வந்திருக்கிறது, யாரு இரவில் தூங்கும் போது ஆயத்துல் குர்சி ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவர் இருப்பார், ஷைத்தான் அவரை நெருங்க மாட்டார். ஹதீஸ். அதே போன்று அதை ஓதுவதுடைய சிறப்பு என்ன? யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதுவார்களோ அவர்கள் மௌத்தாகினால் சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் அவர்களுக்கு இல்லை, சுவர்க்கம் தான் கிடைக்கும். இப்னு ஹிப்பான் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயத்துல் குர்சி அதில் அல்லாஹ் ஒருவனுக்கான சான்றுகளும் ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் இருக்கின்றன. பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக. அல்லாஹ் பரிபூர்ணமானவன், அவன் குறையற்றவன், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், எல்லா விதமான இபாதத்தும் அவனுக்கு மாத்திரமே செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் அல்லாத ஏனைய வணக்கங்கள் அனைத்தும் பொய்யானவை, அநியாயமானவை. அதே போல அல்லாஹ் தஆலா பிறகு தன்னை அல் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன் என்று வர்ணிக்கின்றான். பரிபூர்ணமான வாழ்க்கை உள்ளவன், அவனுக்கு மரணம் என்பது கிடையாது, அவனுக்கு முடிவு என்பது கிடையாது, அழிவு என்பது கிடையாது. அதே போல அல்லாஹ் சூரா ஃபுர்கான் 158வது வசனம், நபியே அல் ஹய்யுல் லதி லா யமூத், மரணம் ஏற்படாத அல்லாஹ் மீது உங்களுடைய விடயங்களை பாரம் சாட்டுங்கள். அதே போல அல்லாஹ் தஆலா அவன் நித்திய ஜீவனாக இருக்கிறான், அல்லாஹ் அடியார்களை விட்டு தேவையற்றவனாக இருக்கிறான், எல்லா படைப்பினங்களையும் அவன் நடாத்தி கொண்டிருக்கிறான், செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இல்லாமல் உலகத்தில் எந்த ஒன்றும் இயங்க மாட்டாது. அல்லாஹ் பரிபூர்ணமானவன் என்பதற்கு சான்று அவனுடைய தன்மைகள் செயல்களில் அவன் தனித்தவனாக இருக்கிறான், பூர்த்தியானவனாக இருக்கிறான். அவனுக்கு எந்த குறையும் கிடையாது, அவனுக்கு தூக்கம் கிடையாது, சிறு தூக்கம் கிடையாது, பெருதூக்கம் கிடையாது, மறதி கிடையாது, பராமுகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஆட்சி, படைப்பு, அதிகாரம், கட்டமைப்பது, ஒழுங்குபடுவது எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சூரா அல் பக்ரா 255வது வசனம், லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். அதே போல அல்லாஹ்வுடைய மகத்துவத்தில் உள்ள ஒன்றுதான், அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ் அல்லாமல் வேறு யாருக்காகவும் பேச முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் யாருக்கும் மறுமையில் ஷஃபாஅத் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லாமல், அனுமதி இல்லாமல். மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் யாருக்கு பேச இயலும்? சூரா அல் பக்ரா 255வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை மிக சிறந்தவர்கள், நாளை மறுமையிலே ஷஃபாஅத் அடியார்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லா நபிமார்களும் இடத்திலும் மக்கள் சென்று எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யுங்கள் என்று சொல்கிற போது நபிமார்கள் ஏலா என்று மறுத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனது நஃப்ஸ் நஃப்ஸ், நான் என்று இருப்பார்கள். அப்போது எல்லா மனிதர்களும் பாவிகள் நபியிடத்திலே வந்து சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஷஃபாஅத் செய்வேன். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் சிரம் பணிவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அல்லாஹ் சொல்வான், முஹம்மது உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்துங்கள், விரும்பியதை கேளுங்கள், யாருக்காக நீங்கள் ஷஃபாஅத் செய்தாலும் உங்களுடைய ஷஃபாஅத் ஏற்றுக்கொள்ளப்படும். புகாரி, முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் தஆலா மேலும் சொல்லி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், சூரா அல் பக்ரா 255வது வசனம். அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அறிவு பூர்த்தியானது, நடந்தது, நடக்க இருப்பது, நடந்து கொண்டு இருக்கக்கூடியது, எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான், எல்லாவற்றையும் சூழ்ந்திருக்கிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். கண்ணுக்கு விளங்கக்கூடிய விடயம், விளங்காத விடயம், எல்லா விடயத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். பகுதியாக அணுவாக அறிந்து வைத்திருக்கிறான் ஒவ்வொரு விடயங்களையும். வஸிஅ குல்ல ஷைஇன் இல்மா, சூரா தாஹா 98வது வசனம். எல்லா விடயத்தையும் அவன் முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றான். அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அறிவு மாத்திரம்தான். வலா யஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அல்லாஹ் நாடியதை தவிர வேற எந்த அறிவும் அவர்களுக்கு கிடையாது. சூரா அந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறொன்றும் அவர்களுக்கு தெரியாது இந்த உலகத்திலே. சுப்ஹானக லா இலாஹ இல்லா மலக்குமார் அல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, யா அல்லாஹ் உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், எங்களுக்கு நீ எதை கற்றுத்தந்தாய் அதை தவிர வேற எந்த ஒரு அறிவும் கிடையாது. சூரா அல் பக்ரா 32வது வசனம். அதே போல அல்லாஹ் தஆலா சூரா நம்ல் 65வது வசனம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், வானத்திலும் பூமியிலும் மறைவான விடயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத், அவனுடைய தன்மைகள், அவனுடைய பெயர்கள், அவருடைய செயல்களை அல்லாஹ் எங்களுக்கு எதை குர்ஆன் ஹதீஸ் மூலமாக சொல்லி தந்திருக்கிறார் அது மாத்திரம் எங்களுக்கு தெரியும், அது அல்லாத ஒன்று தெரியாது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்துவத்திலே மகத்துவத்தின் பரிபூர்ணமானது என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், வஸிஅ குர்சியு ஸமாவாத்தி வல் அர்த். குர்சி என்பது அரிஷ் அல்லாத ஒன்று, அரிசை சுமக்கக்கூடிய, அரிசுக்கு மேலே இருக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த குருசி அது மிக விசாலமானது. வானங்கள் பூமிகளை விட அல்லாஹ்வுடைய குருசி விசாலமானது. வானம் பூமியில் இடைப்பட்டிருக்கக்கூடிய வஸ்துக்களை விட அது
எல்லா உலகங்களை விடவும் விசாலமானது அல்லாஹ்வுடைய குர்சி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த விளக்கம் தான் சொல்கிறார்கள், மேலே குறிப்பிடப்பட்ட விளக்கத்தை. அல்லாஹ்வுடைய அடியார்களே, துல் குவத்தில் மத்தீன், அல்லாஹு தஆலா அடக்கி ஆளக்கூடிய சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு இயலாத ஒன்று உலகத்தில் கிடையாது. வலா யஊது ஹிஃப்துஹுமா, வானங்களை பூமிகளை பாதுகாப்பது அவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல, சிரமமான ஒன்று அல்ல, இலகுவான விடயமாகும். அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லா வஸ்துக்களும் அற்பமானவை. அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவைகள். அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமிகளையும் அப்படி பிடித்து வைத்துக் கொண்டிருக்கான், அதனுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கான், கீழே விழாமல். சூரா ஃபாத்திர் 44 வசனம். அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் வானம் பூமியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குமார்களை அல்லாஹு தஆலா உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறார். சூரா அர்-ரஅத் 11 வசனம். எனவே அந்த ஆயத்துல் குர்சியுடைய கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்றார், அலியுல் அதீம், அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான், அவன் கண்ணியமானவனாக இருக்கிறான், அவன் அரசிலே இருக்கிறான். அதாவது அவனுடைய கண்ணிய மகத்துவத்தை கொண்டு அவன் அரசிலே இருக்கிறான், உயர்ந்தவனாக இருக்கிறான். அதே போன்று அவன் எல்லா படைப்பினங்களை அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு முன்னால் அற்பமானவை, அவனுக்கு முன்னால் சிரம் பணிந்து கொண்டிருக்கின்றன. அவன் அலி அல் கபீர். சூரா சபாலி அல்லாஹ் சொல்றா, உயர்ந்தவன், பெரியவன். காஹிரு ஃபௌக இபாதி, அடியார்களை அடக்கி ஆளக்கூடியவன். சூரா அல்-அன்ஆம் 18 வசனம். சூரா சபா 23 வசனம். அல்லாஹ் மகத்தானவனாக இருக்கிறான், எல்லா விதமான கண்ணியமான சிஃபத்துக்களையும் தன்மைகளையும் உள்ளடக்கியவனாக இருக்கிறான். ஹதீஸ் குத்ஸில் வருகிறது, கண்ணியம் என்பது எனது ஆடையாகும், பெருமை என்பது எனது போர்வையாகும். யார் அவைகளை எடுத்துக்கொள்வார்களோ அவர்களை நான் தண்டிப்பேன். பெருமையும் கண்ணியம் எனக்கு சொந்தமானது என்று அல்லாஹு தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள். அவனை எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் அந்த அளவுக்கு நீங்கள் மதிக்க வேண்டும். கண்ணியப்படுத்துங்கள், கட்டளைகளை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். அறிவாளிகளே, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சூரா அல்-மாயிதா 100வது வசனம். குத்பாவுடைய 2வது பகுதியில் ஹத்தீப் அவர்கள் மிக சுருக்கமாக அல்லாஹ்வை புகழ்ந்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட திக்ர்களை செய்து வாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள், உங்களுடைய மனைவி மக்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இரவு பகலில் அவைகளை ஓதி வாருங்கள். நிலைமைகளுக்கு ஏற்றவாறு சந்தர்ப்ப துஆக்களை இரவும் பகலும் ஓதி வாருங்கள். அதில் கைர் இருக்கிறது, நலவு இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி நீண்ட துஆவை செய்து ஹத்தீப் ஹுசைன் ஆலு ஷேக் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பா வெற்றி விடைபெற்று சென்றார். இறுதியாக நாங்கள்